அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் சொந்தங்களே. இன்று ஆன்மீக கதைகளிலே கண்ணனும் கர்ணனும் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். மகாபாரத போரில் 17ஆம் நாள் போர் நடந்தது. மகாரதியான கர்ணனும் போர்க்களத்தில் கீழே விழுந்து விட்டான். கர்ணனின் முடிவை குறித்து பாண்டவர்களின் பாசறையில் வெற்றி கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இத்தகைய உல்லாச வேளையில் பாண்டவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக விளங்கிய கண்ணன் மிகவும் கவலையுடனும் உட்கார்ந்திருந்தார். அவருடைய வாய் அடிக்கடி, இன்று இந்த மண்ணுலகினின்று தலை சிறந்த கொடையாளி மறைந்துவிட்டானே என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. தர்ம புத்திரரான யுதிஷ்டர் எவரை புகழ்ந்தாலும் சரி, எவருடைய நல்ல குணங்கள் எவ்வளவுதான் போற்றி புகழ்ந்தாலும் சரி, பொறாமை ஏற்பட்டதில்லை. ஆனால் தனஞ்சயனுக்கு தன் தலையாய எதிரியான கர்ணனை கண்ணன் புகழ்வதை கேட்க மிகவும் மனவருத்தம் ஏற்பட்டது. எனவே அவன் முகத்தை தொங்கவிட்டபடி அமர்ந்திருந்தான். அர்ஜுனனின் நிலையைக் கண்டு கண்ணன் அவனிடம், அர்ஜுனா, உன்னை பார்த்தால் நான் கர்ணனை அனாவசியமாக புகழ்வதாக நினைப்பது போல் தோன்றுகிறது. ஒரு காரியம் செய். நீ இப்போது என்னுடன் வா. தொலைவில் நின்று கொண்டு நடப்பதை கவனி. கொடையாளியான கர்ணன் இன்னும் இறந்து போகவில்லை. அவனுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இப்போது இந்த நிலையில் கூட அவனுடைய கொடைத்தன்மையை காணலாம் என்றார். இரவு ஆகிவிட்டிருந்தது. யுத்த பூமியில் பிணம் தின்னும் நதிகளின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இங்கும் அங்குமாக சிலர் வேதனையுடன் முனகிக் கொண்டிருந்தார்கள். போர்க்கருவிகளின் உடைந்த பாகங்கள், அம்பு துண்டுங்கள், பிணக்குவியல்கள், இரத்தத்தால் சீரான தரை ஆகியவற்றால் அந்த இடம் மிகவும் பயங்கரமாக கோரமாக காட்சியளிக்கப்பட்டது. அர்ஜுனனை சிறிது தூரத்தில் இருக்கச் சொல்லிவிட்டு கண்ணன் தான் மட்டும் அந்தனரை போல் வேடமிட்டுக் கொண்டு உரத்த குரலில், கர்ணா, கொடையாளி கர்ணா, தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கத்திக்கொண்டே நடந்தார். தரையில் மூர்ச்சியுடன் கிடந்த கர்ணன் தலையை தூக்கி, என்னை அழைப்பது யார்? யாரப்பா சகோதரா, தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டான். அந்தனர் கர்ணனின் அருகில் வந்துவிட்டார். அவர் கர்ணனிடம், தான் மிகவும் நம்பிக்கையோடு உங்களை நாடி வந்திருக்கிறேன். எனக்கு சிறிதளவு தங்கம் வேண்டும், மிகவும் சிறிது கொடுத்தாலும் போதும் என்றார். கர்ணனும் அவரிடம், ஐயா, தாங்கள் என் வீட்டுக்கு செல்லுங்கள். என் மனைவி தங்களுக்கு வேண்டியனவற்றை தருவாள், பொன்னும் பொருளும் கொடுப்பாள் என்றார். சாதாரண அந்தனராக இருந்ததால் கர்ணன் கூறியபடியே அப்படியே அவன் வீட்டுக்கு சென்றிருப்பார். ஆனால் வந்திருப்பது யார்? அவர் கர்ணன் கோபத்தை காட்டும் வகையில், கொடுக்க விருப்பமில்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடுத்தாரே, அங்கும் இங்கும் மலையை சொல்கிறாயே இந்த முதியவனை என்று கேட்கிறார். எனக்கு 2 கடுகளவு தங்கம் கிடைத்தால் போதும், இதற்காக நான் எங்கு போக மாட்டேன் என்றார். கர்ணன் சிறிது நேரம் யோசித்தான். பிறகு அந்த அந்தனிடம், ஐயா, என் பற்களில் சிறிது தங்கம் வைக்கப்பட்டிருக்கிறது, தாங்கள் தயவு செய்து அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். அதை கேட்டதுமே அந்தனின் முகம் வெறுப்பால் சுருங்கியது. ஒரு பிராமணனிடம் போய் ஒரு மனிதனின் பல்லை பிடுங்கச் சொல்கிறாயே, உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு கோபமாக கேட்கார். கண்ணன் என்ன செய்வான்? இங்கும் அங்கும் பார்த்தான். அருகில் ஒரு சில் கல் காணப்பட்டது. எப்படியோ மிகவும் கஷ்டப்பட்டு அந்த கல் இருக்கும் இடம் வரை தன் உடலை இழுத்து கொண்டே சென்று கல்லின் மீது பல்ல வைத்து இடித்தான். பற்கள் உடைந்துவிட்டன. அவற்றை கையில் எடுத்துக்கொண்டு அந்தனரை பார்த்து, இப்போது சுவாமி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதை பார்த்து அந்த நச்சி, இரத்தத்தில் தோய்ந்த புனித மற்ற எலும்பு என்று கூறியபடி 2 அடி பின்வாங்கினான். கர்ணன் மிகவும் கஷ்டப்பட்டு கத்தியால் தங்கத்தை மட்டும் பக்கலிருந்து சுரண்டி எடுத்தான். அப்படியும் அதை ஏற்றுக்கொள்ள அந்தணன் மறுக்கவே கர்ணன் அவரிடம் வில்லை எடுத்துக் கொடுக்குமாறு கேட்க, அதற்கு அவர் முடியாது என்று சொல்லிவிட்டார். மறுபடியும் கண்ணன் தன் தலையில் உடலை இழுத்தபடியே வில் இருக்கும் இடத்திற்கு சென்றான். மிகவும் கஷ்டப்பட்டு அவன் தன் தலையால் அழுத்தி வில்லில் பானத்தை வைத்து வர்ணாசிரத்தை விட்டான். உடனே அதிலிருந்து உண்டான மழையால் கர்ணனின் கையில் இருந்த பற்கள் நிறுத்தம் நீங்கி தங்கம் சுத்தமாக கழுவப்பட்டது. இப்போது கர்ணன் மிகவும் சிரத்தையோடு அதை அந்தனிடம் நீட்டி ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினான். மறு வினாடியே, வேண்டிய வரத்தை கேள் கர்ணா என்று கூறியவாறு அந்தனர் வேஷத்தில் வந்த கண்ணன் வெளிப்பட்டு கர்ணனுக்கு காட்சி கொடுத்தார். அர்ஜுனனுக்கு மிகவும் வெட்கமாக போய்விட்டது. அந்த இடத்திலேயே நின்று விட்டான். கர்ணன் இவ்வளவுதான் கூறினான். உலகிற்கும் அதிபரான தாங்கள் என் உயிர் பிரியும் இந்த வேளையில் இங்கு வந்திருக்கும் போது என்ன வார்த்தை எதற்காக கேட்க வேண்டும்? உடனே கர்ணனின் உயிர் கண்ணனின் திருவடிகளில் தலையை வைத்தபடி புரிந்துவிட்டது. ஆக கொடையாளியான கர்ணன் பக்தியில் சளைத்தவன் அல்ல என்பது புரிகிறது.
எனவே அன்பான பிள்ளைகளே, ஐயாவளி மக்களே, தர்மம் செய்யுங்கள், தழைத்திருங்கள், பெற்றோரை பேணுங்கள். இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன். கண்ணன் இறக்கும் தருவாயிலும் தர்மம் செய்தான். நாம் இருக்கும்போது செய்வோம், இறந்த பிறகு நாம் யாருக்கும் செய்ய முடியாது. ஐயோ, நான் அவருக்கு அப்படி செய்யவில்லை, இப்படி செய்யவில்லை என்று வருந்தி பிரயோஜனமில்லை. இருக்கின்ற பொழுது தந்தையையும் தாயையும் பேணுங்கள், சகோதரனை பேணுங்கள். உங்களால் முடிந்தால் ஊருக்கு உதவி செய்யுங்கள். என் நல்ல செய்தியோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்றல் தவழம், தென்காசி மாவட்டம், துளசி நகர் நிறுவனர் மற்றும் அகிலத்துரட்டு விரிவுரையாளர் மற்றும் ஆல் இண்டியா ஸ்பீக்கர் ஸ்லோ மதனகோபால், பிகாம் MA. வணக்கம்.